திருக்காஞ்சிபுரம். முக்தி தரும் நகர் 7இல் முக்கியமாம் கட்சி. சப்தமோக்ஷப்புரிகளுள் முக்கியமான ஸ்தலம் திருக்கட்சி. நகரேஷு காஞ்சி, நகரங்களிலேயே சிறந்தது காஞ்சிபுரம் என்று பெரியோர்களால் போற்றப்படும் புண்ணிய பூமி. க என்றால் பிரம்மா, அஞ்சித என்றால் பூஜித்தல். பிரம்மதேவர் அஸ்வமேத யாகம் செய்து அன்று ஆதியுகத்தில் இமையோர் தலைவனான ஸ்ரீ தேவப்பெருமாளை ஆராதனம் செய்த உன்னதமான திருத்தலம் ஸ்ரீ காஞ்சிபுரம். சுவாமி தேசிகன், பொய்கையாழ்வார் போன்ற மகான்களை பெற்றெடுத்தும் பற்பல மகா புருஷர்களும் வேத பண்டிதர்களும் வாழ்கின்ற ஒரு புண்ணியமான திருத்தலம் இந்த காஞ்சிபுரம். புராணங்களால் பாடல் பெற்ற புகழ்பெற்ற க்ஷேத்திரம். சைவம், வைணவம், சாக்தம் மட்டுமின்றி பௌத்தம், ஜெயினம் என அனைத்து சமயங்களும் சங்கமிக்கும் ஒரே நகரம் இந்த நகரேஷு காஞ்சி. காஞ்சிபுரத்தில் தடுக்கி விழுந்தால் கோவில் என்பார்கள். 1000க்கும் மேல் கலைகளிலும் கட்டமைப்பிலும் புராணத் தொடர்புடைய புராதனமான கோவில்கள் அடங்கப்பெற்ற கோவில் நகரமாம் காஞ்சி. ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் 14 தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அமையப்பெற்ற ஒரே நகரம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்கு தலைமை பீடமாகவும் இருப்பது இந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரமே என்பது பெருமைக்குரியது. 51 சக்தி பீடத்தில் ஒன்றான ஆதிபீட காமாட்சியின் திருக்கோயிலும் இங்குதான் உள்ளது. சைவ நெறியில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான பிருத்திவி ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காமாட்சி ஸ்ரீ ஏலவார்குழலி சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலும் இங்குதான் உள்ளது. அதற்கும் மேல் அன்பும் பண்பும் நிறை ஒப்பில்லா மாதர்கள் வாழும் தலைச்சிறந்த நகரமாம் திருக்காஞ்சிபுரம். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் பெற்ற காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு நிகர் காஞ்சிபுரம்தான். நிகரில்லாத நகரம் நகரேஷு காஞ்சி. இந்த காஞ்சி மாநகரத்தில் ஒரு திவ்யதேசமானது சிவபிரானின் கோவிலில், அதுவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான பிருத்திவி மண்ஸ்தலமான ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்குள் அமைய பெற்றுள்ளதை பற்றி தெரியுமா? முன்னொரு காலத்தில் திருக்கைலாயத்தில் பாகவதோத்தமனான சிவபிரான் தியானத்தில் இருக்க, விளையாட்டாக அவருடைய ஞானக்கண்ணான நெற்றிக்கண்ணை தன் கைகளால் மூடி அபச்சாரம் செய்தாள் ஸ்ரீ பார்வதி தேவி. செய்த அபச்சாரத்தால் தன்னுடைய நாயகனை சிவபெருமானை பிரியலுற்றாள். பின்னர் ஏலவார்குழலியாக திருக்காஞ்சி மாநகரம் வந்தடைந்தாள். மஞ்சள் நீர் கால்வாய் வேகவதி என்ற கம்பா நதி தீரத்தில் கச்சி மைதானம் என்றழைக்கப்படும் இடத்தில் மாமரத்தின் நிழல் கீழ் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தாள். தன் கைகளினாலேயே அங்கு கம்பா நதிக்கரையில் ஆற்று மணலால் ஒரு சிவலிங்கத்தை வடித்து பிரதிஷ்டை செய்து தவத்தை துவங்கினாள். சோதனைக்கே பேர் போன ஆசுதோஷியான சிவபிரானும் எத்தனையோ இடையூறுகள் செய்து ஏலவார்குழலியை சோதித்தார். சிவபிரான் மீது கொண்ட அளவு கடந்த காதலாலும் ஸ்திரமான பக்தியாலும் அவற்றையெல்லாம் கடந்த தவம் செய்யலுற்றாள் ஏலவார்குழலி. ஏலவார்குழலியை சோதிக்க ஒரு கட்டத்தில் சிவபிரான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்த அக்னியை ஏவ, அவளையும் அவளுக்கு நிழலாய் அருகிலிருந்த மாமரத்தையும் தகிக்கச் செய்தார். என்ன செய்வதென்று அறியாத ஏலவார்குழலி அச்சமயத்தில் வரப்பிரசாதியான அத்திகிரி அருளாளப் பெருமாளை பிரார்த்தித்தாள். அன்றொரு நாள் பார்வதியாக பிருத்திவிலிங்கம் செய்ய துவங்கிய போது சிவபிரான் அவளை சோதிக்க, பார்வதியிடம் ரக்ஷாபந்தனம் செய்து கொண்டு தமையன் என்ற ஸ்தானத்தில் சிவலிங்கத்தை வடித்துக் கொடுத்து இருமனங்களையும் இணைக்க அவளுக்கு திவ்ய சகாயம் புரிந்து வழிகாட்டினார் ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயண். அதை நினைவு கூர்ந்தாள் ஏலவார்குழலி. இன்றும் அவனே நம்மை காப்பான், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசகா என்ன பேரருளாளன் நம் தமையனாய் நம்மை ரட்சிப்பான் என்னும் சிவபெருமான் மீது தாம் கொண்ட ஸ்திரமான பக்தியாலும் தவத்தை தொடர்ந்தாள். இருப்பினும் அந்த அக்னியின் உஷ்ணம் அவளை மேலும் தகிக்க துவங்கியது. அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் மன்னை காமாட்சி உமையே. தன் உயிர் தங்கை காமாட்சி ஏலவார்குழலி துயரப்பட்டால் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் வரதனால் தாங்கி பொறுத்து கொள்ளதான் முடியுமா என்ன? தானே ஸ்வயம் சந்திரமா மனசோ ஜாதகா என்று 1000 குளிர்ந்த நிலவுகளைப் போல் ஏலவார்குழலி தவமிருக்கும் கச்சி மைதானத்தில் தோன்றினாராம். தபனேன் வக்னி நயனகா என்று நேத்திரங்கள் உடைய பெருமாள் தனது இடது கண்ணால் அவ்விடத்தை நோக்கி கடாட்சித்தார்.
அவ்விடது கண்ணில் உள்ள சந்திரனுடைய கிரணங்களானது அவ்விடத்தை குளிரச் செய்தது. அப்படி குளிர்விக்க வந்த பெருமாள் நிலா திங்கத் துண்டம். நிலா என்றாலும் சந்திரன், திங்கள் என்றாலும் சந்திரன். நிலா திங்கத் துண்டப் பெருமாள் நிலா நிலா பெருமாள் என்ன திருநாமம் கொண்டார். அக்னியின் தாபத்திலிருந்து தன் தங்கையாம் காமாட்சி ஸ்ரீ ஏலவார்குழலியை தமையன் என்ற ஸ்தானத்தில் இருந்து ரட்சித்து அருள் செய்து அவள் தவத்துக்கு துணை நின்றார் பகவான். இருமனம் இணைய காரணமும் ஆனார். ஏகாம்பரம் என்றால் ஒற்றை மாமரம் என்று பொருள். மாமரத்தின் நிழலில் வீற்றிருப்பவர் என்பதால் ஏகாம்பரேஸ்வரர் என்றும், ஏகாம்பரேஸ்வரருக்கு தமிழில் தழுவக் குழைந்தநாதன் என்னும் திருநாமம் உண்டு. ஒரு மாமரம் நிழலோரம் திருமாமணல் உருவாகி உமையணைக்க அருள் புரியும் ஏகம்பன். உமையவளான ஏலவார்குழலி தானே தன் கைகளால் வடித்து தன் மார்போடு தழுவியதால் அவள் பக்திக்கும் காதலுக்கும் குழைந்த நாதன் என்பதால் தழுவக் குழைந்த நாதன். அன்று ஏலவார்குழலி பிரார்த்திக்க தமையனாய் தடை நீக்கி அவள் தவம் காத்து திவ்ய சகாயம் புரிந்த பெருமாள்தான் அர்ச்சா திருமேனியாய் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் நேரொருவரெல்லா வல்லித்தாயார் சமேத ஸ்ரீ நிலாத்திங்கத் துண்டப் பெருமாளாக இன்று சேவை சாதிக்கின்றார். பிற்காலத்தில் திருமங்கையாழ்வார் கலியனால் மங்களாசாசனம் செய்யப்பட்டார். தூப்புல் சுவாமி வேதாந்த தேசிகனால் ஹம்ச சந்தேஷம் என்ற காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒந்து நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்துள்ளாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருப்பும் காவேரியின் தென்தாள் மன்ன பேரகத்தாய் பேராது என் நெஞ்சத்துள்ளாய் பெருமாள் உன் திருவடியே பேணினேனே. ஸ்ரீ வரதராஜோ விஜயதே.